ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒரு தாச்சில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இல்லை 1/4 டீஸ்பூன் கடுகு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுரு. அடுத்த இதில் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவையும் 2 பல் பூண்டையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பூண்டோட டேஸ்ட் பிடிக்காதுன்னா பூண்டு வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இல்லை 2 வேக வச்சு உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து சேர்க்கும் போது கையை வச்சு லைட்டாக மசிச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கரண்டி இல்லை மேஷர் வச்சு நல்லா இதை வந்து மசிச்சுக்கலாம். நல்ல ஒரு தடவை இந்த மாதிரி மசிச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்தாலே போதும். ஏன்னா இந்த மசாலா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சாலே போதும். அந்த தண்ணி எல்லாமே உருளைக்கிழங்கு நல்லா உறிஞ்சி நல்லா உருளைக்கிழங்கும் வெந்து மசிச்சு வந்திருக்கும். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியில் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மசாலா ஓரமாக இருந்து ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 சிட்டிகை சோடா உப்பு, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. இதுக்கும் கொஞ்சம் வந்து இந்த பேட்டர் திக்காக தான் இருக்கணும். அதாவது நம்ம ப்ரெட்டு போட்டு டிப் பண்ணும்போது ப்ரெட்டில் எல்லாமே நல்லா ஒட்டி இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ப்ரெட் பஜ்ஜி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 6 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய ப்ரெட்டாக இருந்தால் வாங்கிக்கோங்க. இது வந்து இப்போ சின்னதாக கிடச்சிதுங்கிறதுனால சின்னதாக இப்போ யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. ஸ்கொயர் ஷேப்பாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா சின்ன ப்ரெட்டுங்கிறனால ஃபுல் ப்ரெட்லையும் அப்படி நம்ம செய்யலாம். ஸோ 2 மெத்தட்லையுமே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ ஒரு ப்ரெட்டை வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு இது உள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சு நல்லா கொஞ்சம் அழுத்தி இப்படி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இன்னொரு ஸ்லைஸ் தூக்கி மேலே வச்சு இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தினீங்கனாலே போதும், நல்லா சீல் ஆயிரும். இதுக்கு வந்து தனியாக மைதா மாவு வச்சு இது பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இதே மாதிரி மீதி இருக்க எல்லா ப்ரெட்டையும் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பஜ்ஜி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன சூடாக இருக்குது, நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ப்ரெட்டை எடுத்து நல்லா இந்த மாவில் முக்கி எடுத்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி முக்கிட்டு நம்ம வந்து பொறுமையாக அந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது சின்ன ப்ரெட்டுங்கிறனால ஃபுல் ப்ரெட்லேயும் நான் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எல்லா பக்கமும் மாவில் முக்கிட்டு நம்ம அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா எல்லா பக்கமும் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ரெட் பஜ்ஜி. ஸோ நீங்களும் கூட இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒருவேளை உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் செய்யறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட வெறும் ப்ரெட்டை கூட நீங்கள் இந்த பஜ்ஜி மாவில் போட்டு நீங்கள் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் ப்ரெட் பஜ்ஜியாக கூட. ஸோ இந்த ஸ்டஃப்டு ப்ரெட் பஜ்ஜி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். பாய்.